ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசுனா எந்த அளவுக்கு ஆக்ஷன் வந்து சிவியராக இருக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக காமிச்சவர் தான் நம்ம வந்து சிஎம். அது மட்டும் இல்லாமல் அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அதிரடியான 9 பிரிவின் கீழ் வந்து உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி அந்த விஷயத்தை வந்து மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவுக்கே வந்து காமிச்சாரு. ஏன்னா மொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை யார் வந்து தப்பாக பேசினாலும் சரி, வெதர் அது டைரக்டாக இருந்தாலும் சரி, இன்டைரக்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தக்க தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து எல்லா வந்து விஷயங்களையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எச்சரிக்கையோடு தான் அந்த விடுப்பு அப்படிங்கிறது விடப்பட்டிருந்தாலுமே இந்த விஷயம் வந்து பயங்கரமான ஒரு போல்ட் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி மொத்த சோஷியல் மீடியாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவருடைய லைஃப்பில் வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சங்கீதா விஜய் வந்து இந்த வழக்கை திரும்ப பெற்றது தான். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை வந்து விஜய் சார் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி ரசிகராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சார் மற்றும் சங்கீதா விஜயோட அந்த லைஃப் லைன் அப்படிங்கிறது அவருடைய ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக நல்லாவே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 25 இயர்ஸ் ஆஃப் சோல்ஃபுல் கப்புள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய 25 ஆண்டு கால அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க எப்படி ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு ஃபேன் கேர்ளாக இருந்து தான் வந்து விஜய் சாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதே அந்த ஒரு இதோட தான் ஜனநாயகன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவருடைய லாஸ்ட் மூவியை அவங்க வந்து அதே மாதிரி அந்த 25 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தாங்களோ ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக தான் வந்து அந்த படத்தையும் பார்த்துட்டு போனாங்க. அதுவே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருந்தது. ஏன் சங்கீதா விஜய் இந்த மாதிரி செய்யணும்? அவங்க நினச்சிருந்தா இந்த விஷயத்தை வந்து ரகசியமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா கணவர் மேலே இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அன்பு அப்படிங்கிறத அவங்க அப்போவே தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய மகன் என்னுடைய அப்பா என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து விஜய் சாரும் சும்மா இல்லை. அவரு வந்து ஒரு அதிகப்படியான ஒரு அன்பை மனைவிக்கு காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் செஞ்சுருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைத்தறி நெசவாளர்கள் அதாவது கோப்டெக்ஸில் வந்து ஒரு புடவை வந்து பார்த்துருக்காராம். அந்த புடவையை வந்து தன்னுடைய மனைவிக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தன்னுடைய மனைவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் சார் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறதா வந்து அங்கே இருக்கிற அனைவருமே சொல்லியிருந்தாங்க. மூத்த அந்த கோஆப்டெக்ஸை சேர்ந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அவர் ரொம்ப அன்போடையும் ஒரு நிகழ்ச்சியோடையும் அதை வாங்கிட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கிற அதாவது சங்கீதா விஜய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ஜனநாயகன் பார்த்தது, டிவோர்ஸ் கேஸை திருப்பி வாங்கினது, அண்ட் தென் ஜனநாயகன் படத்தை வந்து விட்டுட்டு சிக்மா படத்தை டேட் சொல்லாமல் அவருடைய மகனோட படத்தை தள்ளி வச்சது, மகனோட பிக் அனௌன்ஸ் இன்டர்வியூ, இப்படி எல்லாமே பார்க்கும்போது ஃபேமிலி எந்த அளவுக்கு இப்போ அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்திருக்கிறாங்க. அதாவது இப்போ அவர் வகிச்சிட்டு இருக்கிற அந்த பதவிக்கான பங்கு பொறுப்பை அவங்களுடைய ஃபேமிலியும் கேரி பண்ணி வராங்க அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இதில் தெரியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரே வந்து பல இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவியை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ரொம்பவும் ஷீஸை வந்து ரொம்ப கஷ்டம், சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பென்சிவான எந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் சங்கீதா விஜய் அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட் ஆக மாட்டாங்களாம். பட் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ரொம்ப பிடிக்குமா, அது ரொம்ப பார்த்து சென்சிட்டிவாக கேர்ஃபுல்லாக கொடுத்தா மட்டும்தான் அது அவங்களுடைய ஆச்சரியப்படுத்தும் மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பா, மோஸ்ட்லி வந்து நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் என்னம்மா எதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிம்மா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி தான் சங்கீதா இருப்பாங்க. ஸோ இப்போவும் சங்கீதா விஜய் கிட்ட கண்டிப்பாக விஜய் சார் சாரி கேட்டதுனால தான் மேபி இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து எண்ட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் அந்த விஷயம் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.